கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி என் அருமையான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு 16 செல்வத்தை பரிபூர்ணமாக தந்தருளட்டும். நிச்சயமாக அன்னையுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையாக சில நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சே தீரணும். எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெற முடியும். எங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அது நடக்கும், இப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற முடியும். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஜாதகத்தில் சில சிறப்பு தருணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் சக்ஸஸாக வந்துடலாம். ஆனால் அந்த சிறப்பான தருணம் வரணும்னா நாம் என்னென்ன செய்யணும், எப்படி நம்ம ஜாதகம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் வரோம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும், நம்ம ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு மனை கண்டிப்பாக யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும். இதையெல்லாம் விட எல்லோரும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கடன் இல்லாமல் நான் இருக்கணுங்க, நான் தலைக்கு மேலே எனக்கு கடன் போயிடுச்சு, இந்த கடன் தொந்தரவுகள் எனக்கு முழுமையாக விலகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லாரும். வீடு கட்டணும், கடன் வாங்கணும், இந்த கடன் வாங்கிட்ட அதை அடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது, அந்த கடனை அடைக்கணும். தலைக்கு மேலே சில பேர் தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டுடும், ஒன்றுமே பண்ண முடியாது. தலைக்கு மேலே போனால் வெள்ளம் வந்துடுச்சு, எதுவுமே மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டு இப்போது கடன் அடைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆசை, பூமி வாங்கணும், வீடு கட்டணுங்கிறது. இப்படி தான் எல்லாரோட எண்ணங்களும் இருக்குது. அப்போ நடக்குமா நடக்காதா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மற்றவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணணும், ஒவ்வொரு ராசிக்காரவங்களும் எந்த ரூட்டை பிடிச்சா இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தன்னுடைய முகம் வாட்டம் அடையுதோ இல்லையோ, மற்றவங்க முகம் வாட்டம் அடையக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். தான் மனசு நிம்மதியாக இல்லை, அது என்றைக்கு தான் நமக்கு நிம்மதியாக இருந்திருக்கு. நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா கடவுள் ஒரு நாள் எண்டு கார்டு போட்டால் தான் உண்டு. இது கும்பராசி சொல்கிறவங்க, வேறு ஒன்றும் இல்லை. எண்டு கார்டு கடவுள் என்றைக்காவது போட்டான்னா நமக்கு நிம்மதி இருக்கும். எண்டு கார்டு அவன் எப்போ போட போகிறானோ அதுவும் நமக்கு தெரியாது. சரி, நம்மளால் மற்றவனாவது நிம்மதியாக இருந்துட்டு போகிறான் போ. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை. இந்த விட்டு கொடுக்குற இடத்துல முதல் இடத்துல இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த 4 மாதம் 122 நாட்கள் சரித்திரத்தில் இடம் பெற போகிறீங்க. ஒரு ஸ்டோரி. ஆமாம், உங்கள் ஸ்டோரி இப்போ எழுதப்பட போகிறது. ரொம்ப நிம்மதி கிடைக்கும். ஒரு பெரிய பலம். என்ன பலம்னா, பரவாயில்லையே நான் கும்பராசியை பிறந்ததில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு நினைக்க போகிறீங்க. இப்போ என்னை திட்டுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. இது எப்படி தெரியுமா பெருமை கொள்கிறேன்னு சொல்கிறேன்? இப்போது விட்டு கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். நிறைய விட்டு கொடுத்துட்டோம். இப்போ என்ன விட்டு கொடுக்கறது? என்னடா செய்யணும்னு நினைக்கிறீங்க, செஞ்சுட்டு போங்கடா அப்படின்னு சொந்தக்காரனை பற்றி சொல்ல போகிறோம். வீட்டில் உள்ளவங்களை பார்த்து சொல்ல போகிறோம், என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணிட்டு போங்கடா. எல்லாருக்கும் சான்ஸ். நான் பேசுனா உண்மையை பேசுகிறேன், நான் பேசுனா உனக்கு கோபம் வருது, நான் பேசுனா உனக்கு எரிச்சல் வருது, நான் பேசவே இல்லைடா, இந்த முடிவு எடுத்துக்க போகிறீங்க. அப்போ பல பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்க. ஏன்னா உண்மையை பேசுனா யாருக்கும் பிடிக்காது, எரிச்சல் தான் வரும். கும்பராசிக்காரங்களுக்கு உணரக்கூடிய தன்மை ஏற்படும். நாளைக்கு அது செவுறு, அது மோதுனா உழுந்துருவோன்னு சொல்லுவோம். அதில் சில பேரோட லக்கில் மோதி உழுவாமல் போயிடுவான். ஆனால் நம்மளை பார்த்து சொல்லுவான், கும்பராசியை பார்த்து, நீ என்ன அப்படியே சொன்ன உழுந்துருவோன்னு பற்றியா, நான் உழுவே இல்லை அப்படின்வான்.
அப்போ கும்பராசிக்கு கொஞ்சம் கவனம் ஒரு வருத்தமாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, அவன் ஊழல் இல்லை, அவ்வளோதான், அதான் நிம்மதி. இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க, அதில் உங்களுக்கு நிம்மதி. தூரதேச பயணங்கள் அனுகூலமாகும், இதில் தூரதேச பயணங்கள் அனுகூலமாகும். ஏதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களை நீங்கள் இயற்கையாக வெளியில் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அது சர்ப்ரைஸாக கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும். நான் இப்படி வரணும்னு நினைக்கிறேங்க, அந்த எண்ணம் உங்களுக்கு ஈடு கொடுக்கும், நடக்கும். கொஞ்சம் உடம்புல அலைச்சல் அதிகமாகும், மன உளைச்சல் குறையும். ஏன்னா மற்றவங்களை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற நேரம். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இயற்கை மிகுந்த கோவில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேரளாவை நோக்கி நிறைய பயணம் பண்ணுவீங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அது பெண் தெய்வமாக இருக்கலாம், ஆண் தெய்வமாக இருக்கலாம். கேரளாவுக்குள்ள கும்பராசிக்காரர்கள் அதிகமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். பகவதி அம்மன் இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் சென்று வழிபாடு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கும்பராசிக்கு. தொலைதூர பயணம், கர்நாடக மாநிலம், கர்நாடகாவில் இருக்கிறவங்க கேரளா வருவாங்க. கர்நாடகாவில் இருக்கிற எல்லாம் மலைப்பிரதேசம், வனப்பிரதேசம், இது மாதிரி இடங்களுக்கு போய் சுவாமியை வழிபாடு பண்ணுறது இந்த 4 மாதத்தில் நடக்கும். ஆமாம், திருப்பதியும் மலைப்பிரதேசம் தான், போகலாம். அது மாதிரிலாம் சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ இந்த நேரங்களில் மன நிம்மதி கிடைக்க போகுது. பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக போகாத கோயில்களுக்கெல்லாம் போக போகிறீங்க. அதான் சொல்லிட்டேனே முதல்ல ஹிஸ்டரி. இந்த நேரம் நிறைய உங்களுடைய சொந்த சுயசரிதைகள் எழுதக்கூடிய நேரம். அதனால தான் புது புது இடங்களுக்கெல்லாம் போக போகிறீங்க, புது மனிதர்களை சந்திக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்பு. இவ்வளோ நாள் ஏற்பட்ட கஷ்டங்கள், சோர்வுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வு அடைய போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு வைங்க. 2026க்கு ரொம்ப தேவைப்படும். கும்பராசி இந்த 4 மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. 122 நாளை மிஸ் பண்ணாமல் நிறைய ஸ்கெட்ச் போட்டு வைங்க. வரக்கூடிய 2026க்கு தேவைப்படுகிறது. உங்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு அட்வான்ஸ் நாங்கள் இப்போயே கொடுக்குறோம். உங்களுக்கு பணமும் அட்வான்ஸாக வரப்போகுது, வாழ்க்கையும் அட்வான்ஸாக கிடைக்க போகுது. இந்த 4 மாதம் உங்களுடைய பிரயாசைகள், உங்களுக்கு ஆசைகளில் கூடுதலாக நிறைவேற போகுது. அதனால் ஸ்கெட்ச் போடும். நல்ல நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, வனப்பிரதேசம், மலைப்பிரதேசம், இங்கே இருக்கிற கோயில்களுக்கு சென்று வரும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும், மன உளைச்சல்கள்லாம் நீங்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கிது. பயப்பட வேணாம், எதிர்கொள்ளக்கூடிய நேரம். நிறைய விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறதுனால சிறப்பு அடைய போகிறீங்க, பூமி லாபம் அடைய போகிறீங்க, கடன் தொந்தரவுகள் விலக போகுது. பூமியினால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு டைம் கிடைக்க போகுது. ஒருத்தவங்க சந்தோஷம், உங்களுடைய நிம்மதி. கடனில் மீண்டு வரப்போகிறீங்க. கடனில் தத்தளித்தவங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்க போகுது. இது ஒரு நல்ல நேரம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பிரதேசம் நான் என்ன சொன்னேன், மலைப்பிரதேசம், வனப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட். இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட்டு தான். இப்போ இந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக நம்ம இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும். ஒரு பால் ஒரு போடுறார், ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் எடுத்தவுடனே அவர் 6 அடிக்கணும்னு தான் நினைப்பார். எந்த பவுலராக இருந்தாலும் 6 அடிக்கணும், இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது, நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னு தான் அந்த பால் போட வருவார். அவர் முதல் ஒரு ரவுண்டு இப்படி எடுக்கும்போது அந்த லைனில் தான் வருவார். அந்த நேரத்தில் அவருடைய திங்கிங் என்ன இருக்கும், யாரெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா 6 அடிக்க முடியலைனாலும் 4 அடிக்கணுங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா மேக்சிமம் நம்ம நோ பால் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஒரு காலகட்டம் வருது, முடியல, அடித்தா 6 இல்லைன்னா அவுட்டு, பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும் பொழுது அவருக்கு தைரியம் வந்துடும். அதில் தான் நிறைய 6 அடிக்கிறதெல்லாம். என்றைக்குமே பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் பால் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ரோ சிஸ்டர்ஸ். உண்மையிலேயே இதுதான். தைரியமாக பால் போடணும். அடிக்கிறதெல்லாம் 6 தான்.
தவறுனா 4, அவுட்டே கிடையாது. இதுதான் வாழ்க்கை. தைரியம் ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுங்க. ஜாதக கட்டங்கள் ஒரு பக்கம், தசா புத்தி ஒரு பக்கம், கிரக நிலைகள் கோச்சாரம் ஒரு பக்கம். இது 3ஐயும் நம்ம பேஸ் பண்ணும் பொழுது நமக்கு முதல்ல இருக்கிறது தைரியம்தான் வேணும். என்ன திசை நடந்தாலும், என்ன புத்தி நடந்தாலும், கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும், நம்ம கட்டத்தில் பிறப்பு கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட வெற்றி ஆரம்பங்க. கடவுள் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்குறார். ஆடுகளத்தில் இருக்கிற நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடணும்னா தைரியத்தோடு நம்ம அந்த ஆடுகளத்தை ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாக 6 அடிக்க போகிறீங்க. கண்டிப்பாக தவறுனா 4 அடிக்க போகிறீங்க. ஆனால் அவுட் ஆக மாட்டீங்க. நீங்கள் நினச்ச கோலை அடைவீங்க. ஏற்கனவே ஒருத்தன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான், இத்தனை ரன்னு நான் எடுத்திருக்கேன்னு. இதை தாண்டி தானே நம்ம எடுக்கணும். எடுத்துருவோம். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். இந்த கிரிக்கெட் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் லைஃப்பில் எந்த இலக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய முடியும். என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தயவு செய்து பின்வாங்காதீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் இலக்கை அடைகிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேச போகிறோம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்.